டிஎன்பிஎஸ்சி ஆல் இன் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, ஜென்ரல் தமிழ் செக்ஷனில் சொல்லும் பொருளும் பகுதி தான் பார்க்க போகிறோம். 8ஆம் வகுப்பில் இருக்கிற முக்கிய 50 வினாக்களில் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதுக்கு வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, நம்ம வீடியோவுக்கு போகலாமா? வைப்பு என்ற சொல்லின் பொருள் நிலப்பகுதி. இசை என்ற சொல்லின் பொருள் புகழ். சூழ்களி என்ற சொல்லின் பொருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள். சும்பு என்ற சொல்லின் பொருள் வானம். மயக்கம் என்ற சொல்லின் பொருள் கலவை. திரிதல் என்ற சொல்லின் பொருள் மாறுபடுதல். முழவு என்ற சொல்லின் பொருள் இசைக்கருவி. செஞ்சோல் என்ற சொல்லின் பொருள் திருந்திய சொல். நன்செய் என்ற சொல்லின் பொருள் நிறைந்த நீர்வளத்தோடு விளையும் பயிர்கள் விளையும் நிலம். நன்செய் என்ற சொல்லின் பொருள் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். புன்செய் என்ற சொல்லின் பொருள் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். புன்செய் என்ற சொல்லின் பொருள் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வள்ளைப்பாட்டு என்ற சொல்லின் பொருள் நெல் குத்தும் போது பாடப்படும் பாட்டு. முகில் என்ற சொல்லின் பொருள் மேகம். விண்ணம் என்ற சொல்லின் பொருள் சேதம். கரம் என்ற சொல்லின் பொருள் கூட்டம். உவசமம் என்ற சொல்லின் பொருள் அடங்கி இருத்தல். குற்றவா என்ற சொல்லின் பொருள் பிரிவுகளாக. நிழல் இகழும் என்ற சொல்லின் பொருள் ஒளி பொருந்திய. பேர்தற்கு என்ற சொல்லின் பொருள் அகற்றுவதற்கு. மட்டு என்ற சொல்லின் பொருள் அளவு. பாதை என்ற சொல்லின் பொருள் அறிவு. முரளும் என்ற சொல்லின் பொருள் முழங்கும். பலவை என்ற சொல்லின் பொருள் முதிர்ந்த மூங்கில். அளந்தவர் என்ற சொல்லின் பொருள் வறியவர். கிளை என்ற சொல்லின் பொருள் உறவினர். போற்றார் என்ற சொல்லின் பொருள் பகைவர். பொறை என்ற சொல்லின் பொருள் பொறுமை. ஒட்டாது என்ற சொல்லின் பொருள் வாட்டம் இன்ற. வைகுக என்ற சொல்லின் பொருள் தங்குக. ஓதை என்ற சொல்லின் பொருள் ஓசை. வெறிஇ என்ற சொல்லின் பொருள் அஞ்சி. யாணர் என்ற சொல்லின் பொருள் புதுவருவா. மரளி என்ற சொல்லின் பொருள் காலன். வலிவர் என்ற சொல்லின் பொருள் நழுவி ஓடுவர். கரி என்ற சொல்லின் பொருள் யானை. பிலம் என்ற சொல்லின் பொருள் மலைக்குகை. தூறு என்ற சொல்லின் பொருள் புதர். மண்டுதல் என்ற சொல்லின் பொருள் நெருங்குதல். அறுவர் என்ற சொல்லின் பொருள் தமிழர். இறைஞ்சினர் என்ற சொல்லின் பொருள் வணங்கினர். முளை என்ற சொல்லின் பொருள் மலைக்குகை. சீவன் என்ற சொல்லின் பொருள் உயிர். தம் என்ற சொல்லின் பொருள் தம் என்ற சொல்லின் பொருள் சூளுரை. மண் என்ற சொல்லின் பொருள் எமன். சித்தம் என்ற சொல்லின் பொருள் உள்ளம். உய்மீன் என்ற சொல்லின் பொருள் ஈடேறுங்கள். அழுக்காறு என்ற சொல்லின் பொருள் பொறாமை. பொச்சாப்பு என்ற சொல்லின் பொருள் சோர்வு. இகல் என்றும் சொல்லின் பொருள் பகை. மண்ணும் என்ற சொல்லின் பொருள் நிலை பெற்ற. ஓர்ப்பு என்ற சொல்லின் பொருள் ஆராய்ந்து தெளிதல். இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய். டேக் கேர்.